மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் வந்து அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். அந்த புகைப்படம் வந்து உண்மை அல்ல, அது வந்து எடிட்டிங் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து அந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாக இது வந்து இருக்குது. அப்போ செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு தீவிர இதுக்குள்ளேயுமா நம்ம போக வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் சந்தித்தாரா சந்திக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்குள்ளே எழுது. ஏன்னா அவர் சந்தித்ததாகவும் சில நிமிடங்கள் சந்தித்து பேசலாம் நடந்தது அப்படிங்கிறதும் சில தலைவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இத்தகைய ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து இத்தகைய ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கும் போது இதெல்லாம் எந்த அளவுக்கு இது அவர் சொன்ன கருத்தில் உண்மை இருக்கா இல்லை சீமான் சொன்னதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த சீமான் தரப்புல எதுவும் சொல்லப்படாத தெரியவில்லை. இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுடைய கருத்து வந்து அவருடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது. அது எத்தனை உண்மைத்தன்மை கொண்டது அப்படிங்கிறது நம்ம ஏன் இத்தனை காலம் சொல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சீமான் அவர் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கடமையிலே